பாருங்க கும்பலா அப்பா ஒட்டுமொத்த கும்பலுமே இறங்கிட்டாங்க. ஸோ ட்ரெயின்லேருந்து தெரியுதா உங்களுக்கு? ஹாய் காய், சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுக சந்திப்பு இங்கே தாங்க இருக்கோம். இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெமோ ட்ரெயின் நம்ம ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் ஒரு டெமோ ட்ரெயின் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் போகிறோம். எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா 76813 கடலூர் டு சேலம் டெமு பேசஞ்சர் அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:40 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது நம்மளோட ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. நம்ம இங்கே வந்து கரெக்டாக அந்த போர்டு கிட்டேருந்து இன்ட்ரோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தோம். நம்ம மொதல் பிளாட்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 4ஆவது பிளாட்ஃபார்ம் நம்ம ட்ரெயின் இருக்குது. சரி வாங்க நம்ம ட்ரெயினை போய் பார்ப்போம். கைஸ் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே கைஸ் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன்ல 4ஆவது பிளாட்ஃபார்ம் நம்ம வண்டி நிற்குதுன்னு. வந்து பார்த்தா இந்த வண்டி வந்து நம்ம போகிற வண்டியே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பாதிரியூர் போயிட்டு அங்கேருந்து திருச்சி போகிற டெமோ. ஸோ நான் ஏறியிருப்பேன். நல்ல வேலை அங்கே லோக்கோ பெல்ட் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஊர் போகணும் எங்கே போகணுன்னு கேட்டார். அப்போ தான் சேலம் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வண்டி சேலம் கிடையாது, பின்னாடி இதே ட்ராக்கில் பின்னாடி நிற்கும் அப்படின்னாரு. ஸோ அதையும் போய் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் போர்ட்லேருந்து சேலம் வரைக்கும் 45 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் லைட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்கிட்ட லோக்கோ பைலட் அங்கே பேசிட்டு தான் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. அதனால் உள்ளே அந்த பேசஞ்சர் எல்லாமே இறங்கிட்டாங்க. நான் என்ன நினச்சேன் காலையில் இவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்னு பார்த்தேன். பட் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க ட்ரெயினுக்குள்ளே போனால் தெரியும். எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேராக அது இங்கேருந்து ஏறுவாங்க போல். ஸோ வாங்க போவோம். கைஸ் அங்கே ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் நம்ம ட்ரெயின். ஸோ பாருங்கள் இது திருச்சி போகக்கூடிய டெமோ. ஸோ வாங்க போவோம் நம்ம ட்ரெயினுக்கு. கைஸ் 4ஆவது பிளாட்ஃபார்மில் லாஸ்ட்டாக நிற்கிற நம்ம ட்ரெயினுக்கு வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. சரி டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:56 ஆயிடுச்சு. கிளம்புறதுக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்குது நம்ம வண்டி எடுக்க. நான் எதிர்பார்க்கல இங்கே வந்து பேசஞ்சர் இந்த அளவுக்கு காலையில் ஏறுவாங்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 பேர் பேசஞ்சரை பார்க்க முடிஞ்சு ட்ரெயினில். ஸோ இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் க்ரௌடாக போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்றது தெரில. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8 கோச் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் என்ஜினும் பேக் என்ஜினும் சேர்த்து. ஸோ இதில் நம்ம வந்து 3ஆவதாக இருக்கிற கோச்சில் தான் இருக்கும், லாஸ்ட்லேருந்து 3ஆவதாக இருக்கிறதுல. ஸோ வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். சீட்ஸ்லாம் பாருங்கள். ஸோ 3 பேர் உட்கார மாதிரி நல்லா இருக்குல்ல. டெமோ ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். எமர்ஜென்சி விண்டோ. ஸோ பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபேனுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அதை பிடிச்சிட்டு போகிறதுக்கு பஸ்ஸில் இருக்கும்ல அது மாதிரி. ஸோ சீட்டுமே வந்து உட்காந்து பார்த்துருவோம். சீட்டுமே ஓகே தான் மக்களே, தலை வரைக்குமே நல்லா இருக்குது. இப்போ ரெஸ்ட்டு இப்படியே போகிறதா கூட தலைக்கு கரெக்டாகவும் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. ட்ராவல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். ஸோ நம்ம டெமோவில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதையுமே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து மெமூவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் இருக்கிறதுக்கு மட்டுமே வந்து இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. நார்மல் இஎம்யூவில் அதெல்லாம் இருக்காது, பட் டெமோவில் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. விசில் ஒரு சத்தம் கேட்டுருச்சு. ஸோ வாங்க டிபார்ச்சர் சார்ட்டை பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படியே. ஷார்ப்பா 5:01 நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. கடலூர் துறைமுகத்துலேருந்து நம்ம கிளம்பியாச்சு.
மக்களே நம்ம ட்ரெயினில் ஏரியாச்சு மக்களே ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. பக்கத்தில் அங்கங்கே எல்லா கோச்சுமே 2 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன்னா ட்ரெயின் மாறி அந்த திருப்பாதிரிப்பேட்டில் மாறி இருப்போல, அதுக்கு என்ன ரீசன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து திருப்பாதிப்புலியூரில் வந்து 2 ட்ராக் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து ட்ரெயின் நிப்பாட்ட முடியாது அப்படின்ற ரீசனுக்காக தான் நம்ம கடலூர் துறைமுகத்தில் 4 பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால இங்கே வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த வண்டி திருச்சியிலேருந்து திருப்பாதிரிப்புலியூர் நைட்டு வந்துட்டு இங்கே திருப்பாதிரிப்புலியூர்லேருந்து திருப்பி கொண்டு வந்து கடலூர் துறைமுகத்தில் வண்டி நிப்பாட்டிடுறாங்க. ரிட்டன் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நமக்கு கடலூர் துறைமுகத்துலேருந்து எடுத்து திருப்பாதிரிப்புலியூர் போயிட்டு அங்கேருந்து வண்டி நேராக திருச்சி 6 மணிக்கு அங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து ஒரு ஆல்ட்டு கொடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அங்கே ட்ராக் இல்லாத அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போகிற ஸ்டேஷன் எல்லாமே கொஞ்சம் டைமிங் ரொம்ப ஸ்லாட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 5 கிலோமீட்டர் ஒரு ஸ்டாப்பு. ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான் 20 இன்டிமீடியேட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க இடையில. ஸோ அதனால் நிறைய ஏரியா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க ஜாலியாக போகலாம். வடலூர் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வடலூர் தாண்டி போயிட்டுருக்கோம். நான் குறிஞ்சிப்பாடிலையும் சரி வடலூர்லேயும் சரி இறங்கி நான் ஸ்டேஷனில் இறங்கி பேசுகிறேன். ஏன்னா வந்து அங்கே லைட்டிங் எடுத்து பெருசாக இல்லை, கொஞ்சம் இருட்டாக இருந்தது. காலையில் 5:30 மணி அப்படின்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அதனால் இறங்கினால பேசவும் முடியல. அதே மாதிரி பேசஞ்சர் நிறைய பேர் இந்த ட்ரெயினில் ஏறுறதை பார்க்க முடியுது மக்கள். ஏன்னா நீங்கள் இப்போ வடலூரில் நான் குறிஞ்சி இதுலேயே சொன்னேன், கடலூர்லேயே வந்து 20 பேர்த்துக்கிட்ட ஏறினாங்கன்னு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்தாங்க. வடலூரில் நிறைய பேசஞ்சர் ஏறுறதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க உட்காரவங்க வந்து தட்டாப்டான்னு ஏறி உட்காரும் போது பேசிக்கிறாங்க, அங்கே உட்காரு இங்கே உட்காரு, சீட்டு ஃபில் ஆகிடும், ஸோ ட்ரெயின் க்ரௌட் ஆகிரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்கு இந்த லைனில் இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போக பார்த்துக்கிட்டே போவோம். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி சீட்டில் உட்காரோமானே தெரில. பேகை மட்டும் எங்கேயாவது பத்திரமா வச்சா போதும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ட்ராவல் விளாக் தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு விருதாச்சலம் போகிறதுக்கு மணி காலையில் 6 மணியாக இருக்கும். விடியாது இப்போ 6 மணியாக இருந்தால் கொஞ்சம் சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், நம்மளால் இறங்கி பேச முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னா நிறைய இடத்துல இறங்கி பேசவும் முடியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விருதாச்சலத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா பிளான் பண்ணி பேசலாம். நெய்வேலி வரப்போகிறோம். நெய்வேலியோட சுரங்கம்லாம் அங்கே இருக்கிறது. இங்கிலீஷில் சரியாக தெரியல. நெய்வேலியிலே நல்ல க்ரௌட் இருக்காங்க. கரெக்டாக நம்ம கோச்சிட்டு தாங்க க்ரௌட் எல்லாமே ஏறதுக்கு ரெடியாக நிற்கிது. உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியுதா மக்களே?
நிலக்கரி சுரங்கங்கள். ஸோ அதோட லைட்டு வெளிச்சம்லாம் அப்படி பள்ளியர்னு அப்படி லைட் அடிக்கலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். அதில் டே டைமில் பார்த்தா நமக்கு எதாவது மிஷின்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ நமக்கு ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே தெரியல. ஊத்தங்கால் மங்கலம். ஊத்தங்கால் மங்கலம். அடுத்து நமக்கு விருதாச்சலம். விருதாச்சலம் ஜங்ஷன் வந்தாச்சு மக்களே. மக்களே விருதாச்சலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்துட்டோம். இங்கே வந்து பார்க்கும்போது நான் என்னமோ நினச்சேன், செம்ம க்ரௌடே இருக்குது மக்களே. வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லு ஒரு 90% சீட்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். விருதாச்சலம் ஜங்ஷனில் இவ்வளோ க்ரௌடு இந்த ட்ரெயினுக்கு ஏறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம டிமாண்டான ஒரு ட்ரெயின் தான் அந்த ட்ரெயின். ஸோ நமக்கு ஷெட்யூல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:08க்கு இங்கே வரணும் விருதாச்சலத்துக்கு, 6:18க்கு இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துச்சு. டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ் இங்கே வந்து ஹால்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து லோக்கோ வந்து ரிவர்ஸில் போகும். ஸோ அது ட்ரெயின் அப்படியே ரிவர்ஸில் வேறு ரூட்டில் போகும். பிரியறது அப்படியே சேலம் சின்ன சேலம் ரூட்டுக்கு அதுவும் பார்ப்பீங்க. ஆனால் ட்ரெயின் வந்து நின்றதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. ஏன்னா நம்ம சீட்டில் உட்காந்துருவாங்களோ அப்படின்ட்டு, விண்டோ சீட்டை பிடிச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு சீட்லாம் சொல்லி அலாட் பண்ணி உட்காந்ததுக்கப்புறமா எந்திரிச்சு வரமா அவங்கள்ட்ட கேட்டேன், நமக்கு வந்து கும்பல் எப்படி இருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கு பேசஞ்சர்கிட்ட கும்பல் எப்படி இருக்கும், கும்பல் குறையுமான்ட்டு. சேலம் வரைக்கும் கம்பல்சரி கும்பலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்டேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் இறங்கி பேச முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் நான் அவங்க விண்டோவில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு கவர் பண்ணி இந்த விண்டோவிட்டேருந்தே உங்களுக்கு பேச ட்ரை பண்ணேன். முடிஞ்சால் கீழே இறங்கி பேச ட்ரை பண்ணுறேன். கும்பல் வந்துருச்சுன்னா நம்மளால் இறங்கி பேச கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அது எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் திசையிலேருந்து வந்தோம், கடலூர் லைன்லேருந்து. இப்போ நம்ம வந்து வெஸ்ட்டு சைடு சேலம் லைனில் போகிறோம். ட்ராக் பிரியறதை காட்டுறேன் பாருங்கள்.
ட்ராக் வந்து பிரிஞ்சிச்சு மக்களே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நேராக போகிற லைன் வந்து சென்னை லைனும், அங்கேருந்து நம்ம வந்து ரைட் எடுத்தோம்னா கடலூர் லைனும், இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம். ஸோ சிங்கிள் ட்ராக் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இது வந்து சேலம் லைனு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே ஒரு லைன் போகுது, அது வந்து கடலூர் லைனு. நடுவில் பக்கத்தில் இது வந்து சென்னை லைன், சென்னை போகிற லைன், விழுப்புரம் சென்னை போகிறது. அப்படியே நம்ம வந்து லெஃப்டில் சேலம் லைன் வந்தாச்சு. பனி பெய்யுது, எப்படி இருக்கு பாருங்க. இந்த வெய்ய காலத்தில் எங்கேயோ கூலிங் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் வண்டி சீட்டு ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வர ஸ்டேஷன் எல்லாமே சீட்ஸ் இன்னும் ஃபில்லாகிடும். பயங்கர க்ரௌடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பனி பயங்கரமாக பெய்யுது மக்களே, உங்களுக்கு தெரியுதா அது? ஸ்டேஷன் வந்து சின்ன ஸ்டேஷனாக இருந்தாலும் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. க்ரௌடு ஏறினாங்க. இதுக்கப்புறம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆத்தூர் வேலை. நானே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். ஸோ வெளியே நிற்க முடியல, ஏன்னா இருக்க க்ரௌடு ஏறுது. ஸோ இனி போகிறப்பெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஏறுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சேலமில் காலேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் இந்த லைனில் இருக்கவங்களாம் ஏறுவாங்களாம். நல்லா க்ரௌடு இருக்க இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
செம்ம க்ரௌடு ஏறுறாங்க தெரியுது அவங்களுக்கு. இப்போ கரெக்டாக வந்து சின்ன சேலம் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ க்ரௌடு உங்களுக்கு ஏறது தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி ஜாம் பேக்கடாக போய் க்ரௌடை பார்த்தீங்களா மக்களே? இந்த ஆத்தூரில் எவ்வளோ பேர் ஏறாங்க பாருங்கள். அடிச்சுட்டு ஏறுறாங்க. கும்பலை பார்த்தீங்களா எப்படி ஏறுறாங்கன்னு. ஸ்டாண்டிங் தான் எல்லாருமே. ட்ரெயினில் வந்து செம்ம கும்பலாக இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு பேக்லலாம் பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து இந்த சைடும் சரி எல்லா கோச்சுமே நல்லா க்ரௌடாக தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய க்ரௌடு தான். இது வந்து புதுசாக இல்லை, ரெகுலராக இப்படி தான் போவாங்களாம். அவ்வளோ க்ரௌட் இருக்குமா. காலேஜ் போகிறவங்க ப்ளஸ் ஒர்க்கிங் போகிறவங்க எல்லாருமே இந்த ட்ரெயின் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். பெத்தநாயக்கன் பாளையம் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இருக்க க்ரௌடு ஏறிக்கிட்டே போகிறாங்க. பார்த்தீங்களா எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க எல்லாருமே. மோஸ்ட்லி யாருமே ட்ரெயினை விட்டு இறங்குற மாதிரியே இல்லை, யாருமே இறங்கலை. சொல்ல போனால் இருக்கிற ஸ்டேஷனில் மக்கள் ஏறிக்கிட்டே தான் வராங்க. அவங்க ஒரு பையன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ இந்த ரூட்டில் ட்ரெயின் வசதி வந்து ரொம்பவே கம்மியான அளவில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஒரு 8 கோச்சில் இருக்குது. ஒரு 12 கோச்சாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு க்ரௌடு கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள், வெளியே நான் காட்டுறேன் எவ்வளோ பேர் தொங்கிட்டு வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க மக்களே. இது வந்து அயோத்தியாப்பட்டினம். இங்கே காலேஜ் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இறங்க ஆரம்பிப்பாங்களாம். அடுத்தடுத்து போக போக அப்படியே கும்பல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்னு சொல்கிறாங்க. உங்கள் அக்கா ஃபோன் அடிச்சோன்னே கிளம்பு. சரி. இந்த ஸ்டேஷனில் தான் மக்களே இறங்கினாங்க. பேசஞ்சர் எவ்வளோ பேர். இருக்கும் ஒரு ஸ்டாஃப் மக்கள் இறங்கியிருக்காங்க. சேலம் டவுன் ரீச் பண்ணியிருக்கோம். க்ரௌடை பாருங்கள் எப்படி இருக்காங்க. 20 நிமிஷம் சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் தான் ட்ரெயினே எம்டி ஆக போகுதுங்க. காலேஜ் ஃபுல்லாக எம்டி. அடுத்தது மார்க்கெட்டில் வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று வந்தது. ஸோ அதனால் ஒரு டிலே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 20 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. சேலம் டவுன்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இப்போ சேலம் மார்க்கெட்லாம் போகிறப்போ வந்து ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அப்படின்றாங்க. மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட்லி ஒர்க்கர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இறங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து சேலம் ஜங்ஷனில் தான் இறங்க போகிறோம். பார்ப்போம் க்ரௌட் எவ்வளோ தூரம் இருக்குது, லாஸ்ட் சீசன் வரைக்கும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் வாங்க. சேலம் மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாமே டிபோர்ட் ஆவான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கும்பலா, அப்பா ஒட்டுமொத்த கும்பலுமே இறங்கிட்டாங்க. ஸோ ட்ரெயின்லேருந்து தெரியுதா அவங்களுக்கு? இப்போ ட்ரெயினை பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பேசஞ்சர், கிட்டத்தட்ட ஒரு 70% பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலம் மார்க்கெட்டில் தான் வந்து இறங்குறாங்க. மோஸ்ட்லி வந்து ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒர்க்கர்ஸ் ஃபேமிலியோடு வந்தவங்க அந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்க்க முடியுது.
சேலம் ஜங்ஷன் தான். ஸோ நம்ம கரெக்டாக ஆன் டைமுக்கு 9:10 நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் ரீச் ஆச்சுங்க. ட்ராவல் வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரெயினில் இவ்வளோ க்ரௌடாக வந்து நான் அண்டர்சோரில் போயிருப்போம். இந்த மாதிரி மெமு ட்ரெயின், இந்த மாதிரி டெமோ ட்ரெயினில் இந்த அளவு க்ரௌடாக நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. செம்மையாக இருந்தது. ஜாம் பேக்டான ஒரு ட்ராவலு. அதுவும் அந்த சேலம் மார்க்கெட் லைனில் இறங்குற மக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டுமொத்த ட்ரெயினுமே மொத்தமாக இறங்கினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌட் அங்கே இறங்கினாங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தர் தான் எனக்கு சொன்னார். ஏன்னா இங்கே வந்து கூலி தொழில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அங்கெல்லாம் வந்து வேலை பார்க்குறோம். மார்க்கெட் சர்க்கிள் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி ஈவினிங் ஒரு ட்ரெயின் இருக்காம். இங்கேருந்து நமக்கு கடலூர் போர்ட்டுக்கு போகிற வண்டி. ஸோ அந்த வண்டி இதே மாதிரி நல்ல ஒரு க்ரௌடாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். அதுவும் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த ட்ரெயினில் யாராவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.